ஹாய் காய்ஸ், ஹாப்பி மார்னிங் எல்லாருக்குமே. எல்லோரும் வெளியே வந்த உடனே யார் யார் எதை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் வானத்தை தான் பார்ப்பேன். அப்புறம் இந்த செடி வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த மாதிரியே இருக்கும். எனக்கு இதை காலையில் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா இது அழகாக அந்த பூலாம் பூத்து அது மேலே பனித்துளிலாம் இருக்கும். காலையிலே பார்க்கறதுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அப்படியே அரௌண்ட் ஒரு 7:30 போல் கிச்சனுக்குள்ளே வந்தோன்னா மார்னிங் எல்லார் வீட்லேயும் மேண்டேட்ரியாக இட்லி தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் எங்கள் வீட்லேயும் இட்லி தான் அன்றைக்கி. எப்பயும் போல் இட்லி மாவை கலந்து அதை வேறு பாத்திரத்தில் மாற்றி, நான் எப்பயுமே உப்புலாம் போட மாட்டேன், போடாமல் தான் கரைச்சி வைப்பேன். அப்புறம் அதை உப்புலாம் போட்டு கரைச்சி இட்லி கூத்துக்கு எண்ணெய்லாம் தேய்ச்சி இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். டிஃபனாக இருந்தாலும் சரி, சாதமாக இருந்தாலும் சரி, டிஃபனுக்கு என்ன சைட் டிஷ், சாதத்துக்கு என்ன குழம்பு, டெய்லி யோசிக்கிறதுலே என் நாள் ஃபுல்லாக காணாமல் போயிடும். இதை செய்யலாமான்னு யோசித்து டெய்லி கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். என்ன மாதிரியே நீங்களும் கன்ஃபியூஸ் ஆவீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக இட்லியெல்லாம் ஊற்றி இட்லி சட்டியில் வச்சு மூடிட்டேன். இப்போ அடுத்து என்னென்னா, சட்னி அரைக்கிறதா இல்லை சாம்பார் வைக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன். சரி, சட்னியாக அரைச்சிடலான்னு சொல்லிட்டு தேங்காவை தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் இந்த தேங்காய் சட்னிலாம் எங்கள் வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்க. எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வேறு வழியே இல்லை, எல்லாருமே இந்த தேங்காய் சட்னி தான் சாப்பிட்டாகணும். எப்பயும் போல் மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, நான் எப்பயுமே கொத்தமல்லி ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பல் பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பும் உடச்சக்கல்லையும் போட்டிருக்கேன். ஆனால் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி பவுலில் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டேன். நான் எப்பயுமே அரைக்கும்போது தேங்காய், உடச்சக்கல்ல எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிப்பேன். ஏன்னா அப்போ தான் அந்த தேங்காய், உடச்சக்கல்ல எல்லாம் நல்லா அரைப்படும். அதை அரைச்சதுக்கப்புறம் தான் நான் தண்ணி ஊற்றுவேன் மிக்ஸி ஜார்லேயே. பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் இதுக்கு எப்பயுமே தாளிக்கிற மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் எடுத்து ஊற்றிட்டேன் தாளிப்பை. அப்புறம் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு சைட் பை சைடில். காலையில் வேலைக்கு போகிற ஹஸ்பண்டுக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சாப்பாடெலாம் போட்டுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படியும் மணி 10 ஆகிடும். நான் மட்டும்தானா இல்லை எல்லாருமே அப்படி தானான்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளோ தான் காலையில் சீக்கிரமாக எழுந்து சமைச்சாலுமே நான் காலையில் சாப்பிட்ற டைம் 10 மணி தான். எத்தனை தான் விதவிதமாக சட்னி அரைச்சாலும் எனக்கு இட்லி பொடியோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பொடியோட டேஸ்ட்டே தனி தான். என்ன மாதிரி யாரெல்லாம் இட்லி பொடியோடு சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மினி விளாக் பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.